வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மல்பரி. மல்பரியில் வந்து லாங் மல்பரி பார்த்தீங்களா? இதுதான் லாங் மல்பரி. இது வந்து சாதாரணமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மல்பரியை விட காட்டிலும் இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு விரல் அளவு கிட்ட அவ்வளோ நீளத்தில் இருக்குது. இதுதான் லாங் மல்பரி. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான், ஒரு 1 இயர் இருக்காது, ஒரு 10 மாதம் தான் இருக்கும். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியாக வாங்கி இதோ இந்த கேனில் வச்சு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மண் கலவையை வந்து நம்ம ரெடி பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம அதை நட்டு வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இது வந்து 3வது ஈல்டு. நம்ம அந்த செடியை நட்டு நம்ம 10 மாதம் தான் ஆகுது. ஆனால் ஈல்டு பார்த்தீங்கன்னா இது 3வது ஈல்டு. பார்த்தீங்களா, எல்லா இடமும் காய்கள் தான், மரம் ஃபுல்லாகவே காய்கள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் அடிக்கடி வந்து நம்ம இந்த செடியை வந்து நம்ம க்ரூம் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய பிஞ்சுகள் எடுக்கும். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எல்லாமே முதிர்ச்சி அடைஞ்சிட்டு, அதாவது கலர் கிட்டத்தட்ட மாற ஆரம்பிச்சிட்டு, இன்னும் ஒரு 2 நாளையில் வந்து இந்த அவ்வளோ பழத்தையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி மல்பரி கன்னை வந்து வாங்கி டெரஸ்லேயோ இல்லைனா வந்து தரைப்பகுதியிலையோ நீங்களும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலனை வந்து உங்களால் அடைய முடியும்.